Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆக்சஸ் டேபிளில் நமக்கு தேவையான வேலிடேஷன் ரூல்ஸை எப்படி அப்ளை பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, accessல validation ruleனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஃபீல்டுக்குள்ளே இந்த வேல்யூலாம் வரலாம், இல்லை இந்த வேல்யூஸ்லாம் வரக்கூடாதுன்னு அந்த ஃபீல்டையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் வேலிடேஷன் ரூல்ஸ். ஸோ இப்போ நம்ம டேட்டா பேஸில் 2 டேபிள் இருக்குது. ஸோ இந்த 2 டேபிள்லையும் ஒரு சில ஃபீல்டில் நமக்கு தேவையான வேலிடேஷன் ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் ஜாயின். ஸோ இந்த டேட் ஆஃப் ஜாயின் ஃபீல்டில் கரண்ட் டேட், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் என்னைக்கு ஜாயின் பண்ணுறாங்களோ அன்னைக்கு உள்ள கரண்ட் டேட்டை மட்டும்தான் என்ட்ரி பண்ணணும். ஒருவேளை 2 நாளுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபியூச்சர் டேட்டையோ இல்லை ப்ரீவியஸ் டேட்டையோ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா என்ட்ரி பண்ணிடக்கூடாது. ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் இந்த டேபிளோட டிசைன் வியூக்கு நம்ம போயிடலாம். ஸோ அங்கே டேட் ஆஃப் ஜாயின் ஃபீல்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டிஸில் கவனித்து பார்த்தோம்னா நமக்கு வேலிடேஷன் ரூல் உண்டு. ஸோ இந்த ஃபீல்டில் நமக்கு தேவையான ஃபங்க்ஷனை டைரெக்டாக டைப் பண்ணாலும் சரி, இல்லை எக்ஸ்பிரஷன் பில்டரை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை டைப் பண்ணாலும் சரி, பிரச்சனையே கிடையாது. ஸோ நாம் இப்போதைக்கு டைரெக்டாக என்ன பண்ணலாம், டைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் என்னென்னா இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இல்லை கிரேட்டர் தான், ஸோ என்ன வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஸோ நாம் இப்போதைக்கு ஈக்குவல் டு கொடுக்குறோம். ஸோ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கொடுத்துட்டோம்னா அப்போ ஃபியூச்சர் டேட்டுக்கு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஈக்குவல் டு இன்டிஜர் ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இன்டிஜர் ஃபங்க்ஷனில் நமக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான், நம்பர் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ அதில் கரண்ட் டேட்டை மட்டும்தான் என்ட்ரி பண்ணணுங்கிறதுக்காக நவ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸலில் கூட பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட் அண்ட் டைமை என்ட்ரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நவ் ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே அதே மாதிரி தான் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இன்டிஜர் ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன பண்ணலாம், பக்காவாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோம்னா இப்போ நமக்கு ஒரு வார்னிங் வந்திருக்கு. என்னென்னா டேட்டாவோட ரூல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நாம் அப்ளை பண்ண இந்த புது ரூலை டெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் கேட்குது. ஸோ டபுள் எஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம மறுபடியும் இந்த டேபிளோட டேட்டா ஷீட் வியூக்கு போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒருவேளை இப்போ புது ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். ஸோ அப்போது நல்லா கவனிங்க, டேட் பிக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு டுடே டேட், அதாவது இன்னைக்குள்ள டேட்டை நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எந்த விதமான எரரும் பார்த்தீங்கன்னா வராது. ஒருவேளை ப்ரீவியஸ் டேட்டை என்ட்ரி பண்ணிட்டாங்கன்னா கவனிச்சு பாருங்கள், அங்கே கண்டிப்பாக என்ன வரும், எரர் தான் வரும். அண்ட் அதே மாதிரி ஃபியூச்சர் டேட்டை நம்ம என்ட்ரி பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அங்கே எரர் தான் வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எரர் மெசேஜையும் நமக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் இந்த டேபிளோட டிசைன் வியூக்கே நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா எங்கே வேலிடேஷன் ரூல் நம்ம அப்ளை பண்ணமோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு எரர் மெசேஜை நம்ம என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். ஸோ என்டர் டுடேஸ் டேட். ஸோ அவங்க தப்பான டேட்டை என்ட்ரி பண்ணிவிட்டு எரர் வரும்போது ஸோ இந்த மெசேஜ் தான் பார்த்தீங்கன்னா அங்கே அப்பியர் ஆகும். ஸோ ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம போய்ட்டு அங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேளை வேறு ஏதாவது டேட்டை நம்ம அப்ளை பண்ணும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அங்கே பெரிய எரர் மெசேஜ் வரதுக்கு பதிலாக நாம் கொடுத்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் தான் பார்த்தீங்கன்னா அங்கே அப்பியர் ஆகும். அண்ட் அடுத்ததாக கோர்ஸ் ஃபீஸுங்கிற இந்த ஃபீல்டுலையும் ஃபீஸை வந்து நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். 2000 to 30,000, அதாவது 2000க்கு கீழேயோ இல்லை 30,000க்கு மேலேயோ யாரும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இந்த ஃபீல்டில் ஃபீஸை என்ட்ரி பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேலிடேஷன் ரூலை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்பயும் போல் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசைன் வியூக்கு போயிடலாம். ஸோ அங்கே கோர்ஸ் ஃபீஸோட ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸில் வேலிடேஷன் ரூலில் நம்ம என்ன பண்ணலாம், பிட்வீன் 2000 இல்லையா, ஸோ 2000 and 30,000. ஸோ நல்லா கவனிங்க, பிட்வீன் 2000 to 30,000 போட வேண்டியதானே அப்படின்னா நல்லா கவனிங்க, பிட்வீனுங்கிறது ஒரு ஆப்ரேட்டர் அண்ட் ஆண்டுங்கிறது ஒரு செப்பரேட்டர். ஓகே, ஸோ அதனால் பிட்வீன் 2000 and 30,000 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். ஸோ வேலிடேஷன் டெக்ஸ்ட் இந்த வாட்டி இப்போயே நம்ம என்ன பண்ணலாம், டைப் பண்ணிடலாம். ஸோ என்டர் த ஃபீஸ் பிட்வீன் rupees, டீட்டெயிலாகவே நம்ம கொடுத்துடலாம், 2000 to rupees 30,000. ஓகே, கமா 30,000. ஓகே, 30,000. ஸோ ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ டபுள் எஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேலிடேஷன் ரூலை எஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம டேட்டா ஷீட் வியூக்கு போயிட்டு ஒருவேளை ஃபீஸை வந்து 30,000க்கு மேலே யாராவது டைப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம 35,000க்கு மேலே டைப் பண்ணுறோங்கிற 30,000க்கு மேலே டைப் பண்ணுறோங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அங்கே என்ன ஆகாதுன்னா நமக்கு சேஞ்சஸ் எதுவுமே நடக்காது. ஒருவேளை 2000க்கு கீழே சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அங்கே என்ன ஆகாதுன்னா என்ட்ரி ஆகாது. ஸோ
2000 to 30,000. ஒருவேளை 25,000 டைப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 25,000 டைப் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அங்கே என்ட்ரி பிளேஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி பர்சனல் டீட்டெயில் டேபிள் நமக்கு ஜெண்டர் இருக்குது. ஸோ இந்த ஜெண்டர் ஃபீல்டில் வந்து மேலுக்கு எம் அப்படிங்கிற சிங்கிள் லெட்டர் தான் வரணும், அதே மாதிரி ஃபீமேலுக்கு எஃப்ங்கிற சிங்கிள் லெட்டர் தான் வரணும். அதாவது இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர் தான் இங்கே வரணுமே தவிர வேறு எதுவுமே இங்கே வரக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் எப்பயும் போல் டிசைன் வியூக்கு போயிட்டு ஜெண்டரோட வேலிடேஷன் ரூலுக்கு வந்துடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எம் ஆர் எஃப். ஸோ ஆருங்கிறது வந்து ஒரு ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ வேலிடேஷன் டெக்ஸ்ட்டை நம்ம இங்கே கொடுத்துடலாம். அதாவது இந்த எரர் மெசேஜை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கொடுத்துடலாம். என்டர் எம் ஃபார் மேல் ஆர் எஃப் ஃபார் ஃபீமேல் கொடுத்துடலாம், ஃபீமேல். ஸோ ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் எஸ் கொடுத்து வேலிடேஷன் ரூலை நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு டேட்டா ஷீட் வியூவில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ஜெண்டரில் ஒன்று மேல்னா எம் கொடுக்கலாம், அண்ட் அதே மாதிரி ஃபீமேல்னா எஃப் கொடுக்கலாம். ஸோ எம்எஃப் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வராது. வேறு ஏதாவது டைப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அங்கே என்ன வரும்னா ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். ஸோ நாம் கொடுத்த எரர் மெசேஜ் அங்கே வந்துடும். ஸோ என்டர் எம் ஃபார் மேல் ஆர் எஃப் ஃபார் ஃபீமேல் அப்படிங்கிற எரர் மெசேஜ் அங்கே கரெக்டாக என்ன ஆகும், பிளேஸ் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக டேட் ஆஃப் பர்த்லையும் ஒரு சின்ன ரூலை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக டேட் ஆஃப் பர்த் ஃபீல்டில் நமக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் ஃபியூச்சர் டேட்டை எதுவும் டைப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்கூட்டியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்பயும் போல் ரொம்ப சிம்பிள், டிசைன் வியூக்கு போயிடலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம டேட் ஆஃப் பர்த் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டியில் வேலிடேஷன் ரூலில் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் டேட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். நல்லா கவனிங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாம் இப்போ என்ன ஆப்ரேட்டர் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டேட் ஃபங்க்ஷன் வேலை செய்யும். ஒரு வேலை லெஸ் தென் இல்லை கிரேட்டர் தென், இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ என்ன விதமான ஆப்ரேட்டர் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யும். ஸோ நமக்கு வந்து ஃபியூச்சர் டேட்டா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அப்ளை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நாம் லெஸ் தென் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ரேட்டர் ரொம்ப முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னா வேலை செய்யும். ஓகே, ஸோ வேலிடேஷன் டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான எரர் மெசேஜை கொடுத்துடலாம். So birth date cannot be in the future. ஓகே, ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நம்ம இந்த ரூலை பக்காவாக அப்ளை பண்ணிவிட்டு ஸோ எப்பயும் போல் டேட்டா ஷீட் வியூக்கு போய்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டேட்டை தான் அடிக்க முடியும், ஃபியூச்சர் டேட்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா டைப் பண்ண முடியாது. ஸோ அப்படி டைப் பண்ணோம்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா அங்கே எரர் தான் வரும். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆப்ரேட்டர்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ஆப்ரேட்டரை பேஸ் பண்ணி தான் இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்ரேட்டர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ டேட் ஆஃப் ஜாயின் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த டேட் ஆஃப் ஜாயினில் வந்து கரண்ட் டேட்டை மட்டும்தான் என்ட்ரி பண்ணணும். ஒருவேளை ப்ரீவியஸ் டேட்டையோ இல்லை ஃபியூச்சர் டேட்டை என்ன பண்ணக்கூடாது, என்ட்ரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தோம். ஒருவேளை கரண்ட் டேட் இன்னைக்குள்ள டேட்டு இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய டேட்டை என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மாற்றுறீங்கன்ற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு டேட்டா ஷீட் வியூவில் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நல்லா கவனிங்க. ஸோ இப்போ வந்து இன்னைக்குள்ள டேட்டு மட்டும் கிடையாது, ஃபியூச்சர் டேட்டு இப்போ என்ன பண்ண முடியும்னா கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட்டர்ஸை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல் ரைட், ஸோ ப்ரீவியஸ் ஆக்சஸ் டுட்டோரியல்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.